ஃபஸ்ட்டு இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா அரை முடி தேங்காய், ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலையே சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பெரிய பல் பூண்டை உரித்து சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சட்னி தாளிச்சிடலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் போல் கடுகு, 1/2 டீஸ்பூன் போல் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது இதில் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி கலந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரே தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். திரும்ப திரும்ப இப்படி தான் செய்வீங்க. தேங்க்யூ.